தந்தனை தோம் தனனை தன்னா தானை தோம் தனனை தன்னா குயிக்காடு சுடலாய்யா அந்த ஒன்றேதோரு மலையாளத்தில் அந்த மாந்திரவாதி கோட்டையிலே மாந்திரவாதி கோட்டையிலே அந்த மாவுசக்கிய கற்பழித்தார். கமலத்தட்டாம் வரும்புக்குள்ள ஏழு மலை காவுக்குள்ள ஈசன் மகன் மாயாண்டி காட்டு குடலை தீர்த்தான் உற்ற கொடை கொடுக்குகிறான். மாந்திரவாதி பெரும்போலையன் மாந்திரவாதி பெரும்போலையன் மாய கொடை கொடுக்குகிறான். என் தாயாக விளங்கக்கூடிய மாகாளி அம்மையான உமையவள் ஐயா முண்டனுக்கு வலதுபுறத்துல என் வடக்க பார்த்து இருக்காளே என் தாயி காளியம்மா அங்கார சொருபக்காரி அல்லவா அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மடப்புறத்தை காளியத்தாம் பாரம்மா மடப்புறத்தை காளியத்தாம் பாரம்மா பாரம்மா அவன் மகிமகளை என்ன வென்று கோரம்மா ஏ காளி மகிமகளை என்ன காளியப்பாரம்மா நேட்டு நல்ல பிராஞ்சரி காளியப்பாரம்மா ஏ காரம்மா அவன் வடக்க பார்த்து இருப்பதையும் கூறம் அவன் வடக்க பார்த்து இருப்பதையும் உயிக்காட்டில இருந்து வந்தவள பாரம்மா உயிக்காட்டில இருந்து வந்தவள பாரம்மா பாரம்மா இந்த உலகாண்ட மகாளிய கூறம்மா ஏ காளி உலகாண்ட மகாளிய கூறம்மா பாரம்மா அவளுக்கு திரிசூலம் கையில் இருப்பத பாரம்மா ஏ பாரம்மா இந்த பிராஞ்சேரி காளி அம்மாள பாரம்மா இந்த பிராஞ்சேரி காளி அம்மாள ஏ காளி பாரம்மா பாரம்மா ஏ காளி அம்மா
அரிசி பட்டி தலையில தூக்கி ஆடுவாளா அரிசி பட்டிய தலையில் தூக்கி ஆடுவாளா அவ ஆடுவாளா இந்த சுடலையுட பக்கத்தில இருப்பாளாம் ஏ காளி சுடலையுட பக்கத்தில ஏ மடப்புறத்து காளி எல்லாம் மரம் ஏ காளி அப்பேற்பட்ட படக்கு முகமாக இருக்காளே என் காளி அவளும் உயிக்காட்டுல இருந்து அதுவும் வேன்ல எல்லாம் ஏறி வந்திருக்கா அப்ப எப்படிப்பட்டவளா இருப்பா வேன்ல ஏறி வந்திருக்கா இந்த உயிக்காட்டுல இருந்து இந்த மேட்டுப்புறாஞ்சலி இருக்க அம்மா காளி என் பாசத்துக்குரிய அன்புக்குரிய எனது அருமை அண்ணன் அவர்கள் வெங்கடாசலபுரம் இன்றைக்கு கொடை கொடுத்து இருக்கக்கூடிய செல்வச்சீமான் எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி தேவர் அவர்கள் எனக்கு 500 ரூபாயை 500 லட்சமாக பரிசளித்தார்கள் ஏன்னா அக்கா சேலை எடுத்து கொடுத்துட்டு அப்பா அண்ணன் பரிசு கொடுக்கணும்ல அதனால சூப்பரா இருக்கு எங்க அக்கா சேலை சூப்பரா இருக்கு அழகுக்கேத்த சேலையா எடுத்திருக்காங்க தக 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 தகன்னு சொல்லிச்சுக்கிட்டு இருக்கு அவர்கள் எனக்கு புடவை எடுத்து கொடுத்தார்கள் எனது அண்ணன் முத்துப்பாண்டி தேவர் அவர்கள் எனக்கு 500 ரூபாயை 500 லட்சமாக அவர்கள் அன்பு கரத்தினால் எனக்கு பரிசளித்தார்கள் என் பாசமுள்ள அண்ணன் முத்துப்பாண்டி தேவர் அவர்கள் மரவர்குல சிங்கமடி கண்ணம்மா மரவர்குல சிங்கமடி தில்லேலேலோ ஏ தில்லேலேலோ அவர்கள் மங்காத தங்க மையா தில்லே எங்கள் அண்ணன் மங்காத தங்க மையா தேவர்குல தங்க மையா தில்லேலேலோ எங்க அண்ணன் தேவர்குல தங்க மையா தில்லேலேலோ ஏ தில்லேலேலோ தேட கிடையாத தங்க மையா தில்லே தேட கிடையாத தங்க கருப்பசாமி உடுக்கரு நல்லா அமுக்குதாரு இப்படி அமுக்கணும் ஐயா நல்லா அமுக்குறாரு அனுபவம் இல்ல ஐயா ஏராட்டவனாக விளங்கும் முத்துப்பாண்டி அண்ணாச்சி அவர்கள் அவர்களுடைய குடும்பமெல்லாம் தர்மக்குட வள்ளல் இன்னைக்கு ஐயாவுக்கு மிக கிட்ட வந்தோன்னு இப்ப தானே சொன்னேன் ஆண்டவன் கிருபை எனது அண்ணன் முத்துப்பாண்டி தேவர் ஐயாவுக்கு கொடுத்த கொடை மிக அழகாக ஐயா ஏற்றுக்கொண்டார்கள்
என்ன என்ன நான் கொடையை ஏற்றுக்கொண்டேன் அப்பா என்று என்று வேட்டைக்கு போயிட்டு வந்து வேட்டைக்கு போயிட்டு ஐயா மங்களகரமாய் ஏற்றிருக்கார். மங்களகரமாய் ஆனா என்ன முண்டனும் சுடலையும் சுடலையும் ரொம்ப அமைப்பா சாமி ஆடினாங்க. அமைப்பா ஆடினார்கள். அதுவும் முண்டசாமி இருக்காரு பாரு, முண்டசாமி ஐயாவுக்கேத்த ஒரு கட்டை. ஐயாவுக்கேத்த ஒரு கட்டை. ரெண்டு பேரும் ஐயாவை ரொம்ப அருமையாக ஆடினாங்க. கோமரம் ஆடினார்கள். ஆடினார்கள். ஆமா. அண்ணனுடைய கொடை ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக அண்ணனுடைய கொடை நடந்து முடிந்தது. நமது மேட்டு பிராந்திரி மக்கள் ஒத்துழைப்போடு அருமையாக மங்களகரமாக கொடையை நடத்தி முடித்தார்கள். அப்பேற்பட்ட முத்துப்பாண்டி தேவர் அண்ணாச்சி அவர்கள் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் ஆள் போலே பெருக வேணும், கட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். அவர்கள் மக்கள் மாறும் வாங்கவார் ஐயா மாங்கிலியாம் தலைஞ்ச வேண்டும். வெயிலும் காற்றும் தவற எவ்விக்கினங்கள் அணுகிடாமல் மழை போல வந்தாலும் பனி போல விலக வேண்டும். பட்டியம் ஆள்கிற வையாளை அவர்கள் பால் போல பொங்க வேணும். அண்ணனுடைய குடும்பம் எல்லாம் ஆண்ட காலம் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் 100 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் ஐயா. காக்காட்சி மலையில ஐயா சுடலைக்கு கொடை நடக்கு, அதாவது பெரும்புலையை ஈ விளக்குறான். மாந்திரவாதி பெரும்புலையங்கிட்ட ஐயா உயிக்காடு சுடலை கேட்கார். ஏய் மந்திரவாதி, உன்னுடைய தோட்டத்தை அழித்ததும் நான் தான், குண்டுவாள பூச்சாக வெட்டினதும் நான் தான், எல்லாமே நான் தான். காரணம் என்ன தெரியுமாடா? காரணம் என்ன ஐயா? நீ வெறும் களவாணி. வெறும் களவாணி மைய வச்சே களவாணிட்டு வர்ற. இல்ல சும்மாவே களவாங்க. சும்மாவே களவாங்க. ஆமா ஆமா. நீ வெறும் களவாணி. வெறும் களவாணி. நீ எங்கேயும் களவான்ட்டு போ. எங்கேயும் களவான்ட்டு போ. எனக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஆனால் என் வீட்டுல நீ கை வச்சுட்ட. என் வீட்டுல நீ கை வச்சுட்ட. என் வீட்டுல நீ கை வைக்கலாமா? என் வீட்டுல கை வைக்கலாமா? எங்க ஆத்தா கொட்டாரக்கர பகவதி திரவியத்தை நீ திருடிட்ட. குமரி பகவதிய திரவியத்தை நீ திருடிட்டடா. ஆனால் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை கரு அறுக்காம விட மாட்டேன். ஏ பொல்லாத தேவதையே, அந்த அளவுக்கு என் மேல உனக்கு என்ன உணர்ச்சி? அந்த அளவுக்கு கோவம் எதுக்கு? ஏய் மந்திரவாதி, என்ன நீ ஈ விளக்க வந்திருக்க. நான் இந்த காக்காட்சி மலையை விட்டு போகணும்னா நான் கேட்டதெல்லாம் நீ கொடுக்கணும். நான் கேட்ட பலியெல்லாம் நீ கொடுக்கணும். ஏன்னா என்ன? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான், உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். நீ தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏ பொலையா, ஒன்னே ஒண்ணு
நான் கேட்டதை கொடுத்துட்டேன்னு வை. கேட்டதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க. போய்கிட்டே இருப்பேன். நீ போய்கிட்டே இருக்கல, நானும் போய்கிட்டே. சரி கேளு. யாரு கேளு, நான் யார சொல்லல. கேளு கேளு. ஏ மந்திரவாதி, ஏ மந்திரவாதி, புலையா, ஏ புலையா, நான் உன்னை விட்டு போணுமானால் இந்த காக்காட்சி மலையிலை கண்ணாடி சோலையிலே இந்த 7 முழங்காவுக்குள்ள எத்தனை தடவை சொல்லி டேய் மந்திரவாதி பெரும்புலையா, நான் இந்த இடத்தை விட்டு போணுமானால் எனக்கு எட்டாதே பீடம் போட்டு ஏணி வைத்தும் மாலை சாத்தி எனக்கு அட்டகும் எட்டவே ஆனும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். முட்டையோடு முருங்கைக்காயும் எனக்கு முழுப்பான படப்பு வேணும். ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரு படப்பா போட வேணும். எனக்கு 21 முட்டையை தான் எடுத்து அவிச்சி வைக்க வேணும். ஏ பெரும்புலையா மந்திரவாதி, என்ன வேணும் தெரியுமா? என்னுடைய படப்புலதான் எள்ளு புண்ணாக்கு கருப்பட்டியும் எவ்வளையா வேணுமடா. எனக்கு சால கருவாடு சுட்டு வை, சாரையமும் வாங்கி வை. புலையா என்ன எனக்கு சாரையம் வைக்கணும். சாரைய பாட்டல் 1 இத நீங்க கேட்கணும். இத யார் கேட்கணும்? சாரைய பாட்டல். சாரைய பாட்டல் அங்க ஏக வந்துட்டு மழுங்குலப்பா மழுங்குது. சாரைய பாட்டல் ஏக வந்துருச்சு. சாரையமா? ஆமா. சாரையம் இப்ப யாது வேணும்ங்களா? சாரைய பாட்டல் வேணும். சாரைய பாட்டல் வேணும். சால கருவாடு சுட்டு வைக்கணும். சால கருவாடு சுட்டு எள்ளு புண்ணாக்கெல்லாம் என்னுடைய படப்புல வைக்கணும். எள்ளு புண்ணாக்கெல்லாம் என் படப்புல. டேய் புலையா, ஏ பெரும்புலையா, கருங்கிடா, கருங்கிடா, கருஞ்சாவல், கருஞ்சாவல், கைவெட்டி ரத்தம், கனியா கைவெட்டி ரத்தம், கனியானுடைய பூசை, கனியானுடைய பூசை குடுப்பியா? குடுப்பையா? எனக்கு குடுப்பியாடா? எனக்கு குடுப்பையாடா? ஆன முட்டை 11 எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆன முட்டை 11 குதிரை முட்டை 21. குதிரை முட்டை விடுமாக்கா? ஆமா விடும். அதான் இல்ல அந்த அதான் பட்டி விட்டு இல்லங்க அது. ஆன முட்டை 11, ஆன முட்டை 11, குதிரை முட்டை 21. குதிரை முட்டை 21. அதான் பட்டி விட்டு இல்லங்க. காளி முட்டை எத்தனை வேணும்? எனக்கு அவகிட்ட போனவங்கிட்ட கேளுங்க எத்தனை முட்டை இருக்குன்னு. நான் என்னத்தை கண்டேன்? அவகிட்ட எத்தனை முட்டை இருக்குன்னு அவகிட்ட போனவங்களுக்கு தெரியும். ஒரு முட்டை இருக்கா, 2 முட்டை இருக்கா? 2 முட்டை இருக்காது. அது முட்டை பர முட்டை 6 முட்டையோட பெரிய முட்டையா இருக்கும். அப்படியா? 6 முட்டை குதிரை முட்டையோட. ஓஹோ. எனக்கு 7 பரணு. 7 பரணு எனக்கு முன்னாடி கட்டணுண்டா பெரும்புலையா. பெரும்புலையா, அந்த 7 பரநிலையும் 7 பரநிலையும் எனக்கு 7 பலி வேணுண்டா பெரும்புலையா. பெரும்புலையா அடே சூளாடு ஒரு வாரனு சூடும் பண்ணி ஒரு வரனு பாலாடு ஒரு பாடும் பண்ணி ஒருவன் அடே தோவள குட்டி ஒரு வரனு புலையா துள்ளும் மாறி ஒரு வரனு. ஏ புலையா, 7வது பரணு. 7வது பரணு
எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? தலப்புள்ள சூழி வேணும். தலப்புள்ள சூழி வேணும். தலப்புள்ள சூழி வேணும். சூழி வேணும். அந்த தலப்புள்ள சூழி, தலப்புள்ள சூழி 9 மாத சூழியா இருக்கணும். 9 மாத சூழியா இருக்கணும்டா. ஒத்தைக்கு ஒரு மகளா இருக்கணும். ஒத்தைக்கு ஒரு மகளா இருக்கணும்டா. எப்பளையா? பெரும்புலையா செல்ல மகளா இருக்கணும். செல்ல மகளா இருக்கணும். புருஷன் இல்லாம பிள்ளை உண்டாயிருக்கணும். புருஷன் இல்லாம அவ கர்ப்பவதியா இருக்கணும்டா. அதான் ஆனால் அதுக்கு பேர் தான் பட்டி வீட்டு வில்லு. பட்டி வீட்டு வில்லு. இந்த ஆனை முட்டையும் குதிரை முட்டையும் சொல்லுங்களேன் பாப்போம். தெரியல, அதானே கேட்டேன். அதான் பட்டி வீட்டு வில்லு. பட்டி வீட்டு வில்லுனா ஒரு கெத்து. புலையா? பெரும்புலையா அந்த 9 மாத்த சூழி 9 மாத்த சூழி ஒத்தைக்கு ஒரு மகளாக இருக்கணும். ஒத்தைக்கு ஒரு மகளாக இருக்கணும். எனக்கு கொடுப்பியா? கொடுப்பையா? ஏ பொல்லாத தேவதையே உயிக்காடு சுடலை. உயிக்காட்டு சுடலை ஒரு 3 மாசம் 3 மாசம் 4 மாசம் 4 மாசம் அப்படிப்பட்டதுன்னா எவன் தலையிலையாவது கைய வச்சு கொண்டு வந்துருவேன். தலையிலையாவது வச்சு கொண்டு வந்துருவேன். நீ 9 மாத சூழி கேக்கிய. 9 மாத சூழி நான் எங்க போட்டும் உயிக்காட்டு சுடல ஐயா. எவன் தலையில போய் கைய வைக்கட்டும் ஐயா. அட்டை பெரும்புலையா? பெரும்புலையா எங்க போய் கேட்கணுங்கிய? எங்க போய் கேட்கணுங்கிய? வீட்டுக்குள்ள வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு வீதியில அலையுதிய. நெய்க்கு விதி விதியா அலையுதியப்பா. விதி விதியா இல்ல வீதி வீதியா? வீதி வீதியா அலையுறிய. ஏ பொல்லாத தேவதையே, பொல்லாத தேவதையே, நான் வெண்ணெய் எங்க இருக்கு நெய் எங்க இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. டேய் மாந்திரவாதி, மாந்திரவாதி உன் வீட்டுக்குள்ளே இருக்காளே. வீட்டுக்குள்ளே இருக்காளடா. அட்டே புலையா, உந்தன் மகள் மாவூசைக்கு உத்தமியால் இருக்காளேடா. உந்தன் மகள் இருக்கும் போது ஊருக்குள்ளால எல்லாமா. மாவுசைக்கு இருக்கும் போது மாநிலத்தில் அலையல்லாமா. உன் தங்க மக இருக்காளேடா இருக்கா உடையா இருக்காளேடா தரணியில அலையலாமா. என் உடையா தரணியில அலையலாமா. உன் மகள் மாவுசைக்கு இருக்கா. உன் மக மாவுசைக்கு இருக்காளடா. அவள் இருக்கும் போது நீ ஊர்ல அலையலாமா? நீ ஊர்ல எதுக்குப்பா அலைய போற? பெரும்புலையன் அழுதுட்டான். அழுதுட்டான். ஏ பொல்லாத தேவதையே, பொல்லாத தேவதையே, என்னவென்று சொல்வியனப்பா? புரியலையே அப்பா. ஏ உயிக்காடு சொல்லலை, உயிக்காட்டு சொல்லலை ஐயா. எந்த மக எதைக்கு எந்த எங்க கண்ட மாயாண்டி. ஆசை மகளையுமே அரும்பாவி எங்கே கண்ட. என் கட்டி மகளையும் கண்டாயோ சுடராய்யா. ஏழரைக்குள் இருப்பவளை இருப்பவளை எப்ப கண்ட சுடலாய்யா. எவ்வை காட்ட எப்ப கண்ட சுடலாய்யா.
என்னட்டான் ஒண்ணுமே இல்லப்பாங்க. ஒண்ணுமே இல்லப்பாங்க. 7 அறைக்கு கீழே இருக்க. 7 அறைக்கு கீழே இருக்க. என் மகளை நீ எப்ப கண்ட? என் மகளை எப்படா கண்ட? நான் செல்லமா வளர்த்த மகளை சுடலா ஐயா நீ எப்ப கண்ட? மாயாண்டி என் பிள்ளைய நீ எப்ப பார்த்தேன்னு கேட்கான். பார்த்தேன்னு கேட்கான். போடா பைத்தியக்காரா. பைத்தியக்காரா. மணி அடிச்சு எனக்கு பார்க்க தெரியாது. பார்க்க தெரியாது. தெரியாது நினைச்சியோ? தெரியாது நினைச்சியோ? டேய் ஏய் நீ நான் உறங்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் இனிமே உறங்கவே மாட்டேன். உறங்கவே மாட்டேன். இனிமே போற உன்னை கண்காணிக்க வேலைதான் எனக்கு. உனக்கு கண்காணிக்க வேலைதான். உன்னை கண்காணிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு என்ன ஆக போகுது? ஆக போறது அப்படித்தானே கணேசன். டேய் மந்திரவாதி. மந்திரவாதி உன் மகளை எப்ப கண்டன்னு கேக்கிய? பிச்சைக்கு நான் வந்தேனேடா பெண் மகளை கண்டு. பிச்சைக்கு வந்தேனடா பெண் மகளை கண்டேனடா. அண்டங்கட்டு வந்தேனடா ஆசம் மகளை கண்டேனடா. கஞ்சிக்கு நான் வந்தேனடா கட்டி மகளை கண்டேனடா. கஞ்சிக்கு நான் வந்தேன் வந்தேனடா கண்டே மகளை கண்டேனடா. ஒந்தன் மகள் எசக்கியதா எசக்கியதா உன் வீட்டுக்குள்ளேடா மந்திரவாதி வீட்டுக்குள்ள கண்டேனடா. மந்திரவாதி உன்னுடைய மகளை உன் வீட்டுக்குள்ள பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன். என் வீட்டுக்கு நீ வந்த? எப்படி வந்த? அப்ப நீ என் வீட்டுக்கு வந்த? உன் வீட்டுக்கு வந்தேன். நீ எப்படி எங்க ஆத்தா வீட்டுல வந்து களவாண்டியோ அப்படி உன் வீட்டுல உன் மகளை நான் களவாண்டேன். சரி சரி அதுக்காக உன் மகளை குடுன்னா நான் கேட்க மாட்டேன். அது உன் இஷ்டம். எனக்கு தலைப்புள்ள சூழி வேணும். தலைப்புள்ள சூழி வேணும். மந்திரவாதி நினைக்கான். மந்திரவாதி நினைக்கான். நம்ம பிள்ளைய இந்த உயிக்காட்டான் கண்ணு வச்சுட்டான். உயிக்காட்டான் கண்ணு வச்சுட்டான். என் உயிக்காட்டான் இனிமே கண்ணு வச்சுட்டான் விட மாட்டான். விட மாட்டான். சரி பரவாயில்ல. என் பிள்ளை உனக்கு வேணும். வேணும்டா. நான் வேணும்னு கேட்க மாட்டேன். அது உன் இஷ்டம். கொடுப்பது கொடுக்க. நான் கேட்கறது தலைப்புள்ள சூழி. தலைப்புள்ள சூழி. பொல்லாத உயிக்காட்டான். உயிக்காட்டான். அவன் நினைக்கான். என்ன நினைக்கான்? நம்ம குடும்பத்தை இந்த சாமி விட போறது இல்ல. நம்ம மகள் போனாலும் பரவாயில்லை. மகள் போனாலும் பரவாயில்லை. இந்த உயிக்காட்டு சுடலைய பிடிக்கணும். இந்த உயிக்காட்டு மாயாண்டி நம்ம கைக்குள்ள பிடிக்கணும். நம்ம செல்ல மகள் போனாலும் பரவாயில்ல. நம்ம செல்ல மகள் போனாலும் பரவாயில்லை. இந்த சுடலைய பிடிக்கணும். நம்ம சுடலை நம்ம கைக்குள்ள அடக்கிக்கணும். அப்படி பிடிக்கதா இருந்தா நம்ம மகா மாவு சக்கிய வச்சுதான் பிடிக்க முடியும். நம்ம மகா மாவு சக்கிய வச்சுதான் பிடிக்க முடியும் அப்படின்னு மந்திரவாதி பெரும்புலையன் சொல்றான். பெரும்புலையன் சொல்லுகிறான். உயிக்காட்டா உயிக்காட்டா சொல்லுடா காது நல்லா கேக்கு. என்ன காது செவிடு நினைச்சு கணக்கியா? மெல்ல சொல்லு. சொல்லு. என் மகளை உனக்கு நான் தாரேன். என் மகளை உனக்கு தாரேன். என் மாவு சக்கியம் உனக்கு நான் பலி கொடுக்க. மாவு சக்கிய பலி கொடுக்க. பதிலுக்கு நான் கேட்கறத நீ கொடுக்கணும். நான் கேட்கறத நீ கொடுக்கணும். என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும் கேளு. என் மகள் மாவு சக்கிய நான் உனக்கு பலி கொடுத்ததுக்கு அப்பால் நீ என்னுடைய சிமிழுக்குள்ள 3.25 நாளிகை நீ எனக்கு அடப்படணும். யாரு சிமிழுக்குள்ள? கரெக்ட். நீ உன் மகளை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படித்தானே
ஏன்னா டேய் ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு பிடிக்க முடியும். 3.25 நாளிகை என்ன? 3.25 நாளிகை என்ன? 30 நாளிகை உன் சிமிழுக்குள்ள இருக்க. உன் சிமிழுக்குள்ள நான் அடபடுதான்ப்பா. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என்னை என்னை நீயாத்தான் பிடிக்கணும். நீயாத்தான் பிடிக்கணும். நான் உன்கிட்ட கட்டுப்படுவேன்னு நினைக்காத. உன்கிட்ட கட்டுப்படுவேன்னு நினைக்காத. நீ மந்திரவாதி தானே? மந்திரவாதி தானே. தைரியம் இருந்தா பிடிச்சுக்கோ. தைரியம் இருந்தா என்ன பிடிச்சுக்கோ. இன்னொரு கண்டிஷன் என்ன? நான் 9 சொருபம் எடுத்து நிப்பேன். 9 சொருவம் எடுத்து நிப்பேன். ஆனா ஒரு சொருபம் தான் உனக்கு மாட்டுவேன். ஒரு சொருவம் தான் உனக்கு மாட்டுவேன். நான் உயிக்காட்டாண்டா. உயிக்காட்டாண்டா. நீ கழுவுத மீனுன்னா நான் நழுவுத மீன். நான் நழுவுத மீன். குடுப்பியா? குடுப்பியா? கொடுக்கேன். கொடுக்கேன். நான் உன் சிமிழுக்குள்ள அடபடுறேன். உன் சிமிழுக்குள்ள அடபடுறேன். கொடை நடக்கு. கொடை நடக்கு. காக்காட்சி மலையில கொடை நடக்கு ஐயாவுக்கு. காக்காட்சி மலை ஐயாவுக்கு திருவிழா நடக்கு. அலங்காரம் பண்ணி ஐயாவுக்கு கருப்பு முகம் கொடுத்து கருப்பு முகம் கொடுத்து சோடிச்சு வச்சிருக்கான். சோடிச்சு வச்சிருக்கு. ஐயா திலையில இருக்காரு. ஐயா இருக்காரு. எல்லா படப்பும் படப்பும் எதுக்கு கொடுத்தியா? இதை ஏன் கொடுத்தீங்க? எல்லா படப்புனா சும்மா கனி வகையா சாத்தி இருக்கான் படப்புல. கனி வகையா 21 வகை படப்புகளை ஏத்தி இருக்கான். படப்புகளை ஏத்தி இருக்கான். படப்புல ஏத்தன உடனே 6 பலி பரன்ல கட்டியிருக்கான். 7வது பலி மட்டும் கட்டல. 7வது பலி மட்டும் கட்டல. ஏன்னா அவர் தலப்புல சூழி கேட்டாருல்ல. தலப்புல சூழி கேட்காருல. படப்ப குச்சி கேட்டாரா? தலப்புள்ள சூழி கேட்காரு. அப்படியே படப்ப குச்சின்னு கேட்டாரு. தலப்புள்ள சூழில கேட்டிருக்காரு. சரி. தலப்புள்ள சூழி வேணும். தலப்புள்ள சூழி வேணும். ராத்திரி 12:30 மணி 11:30க்கு ஐயாவுக்கு அலங்கார தீவாரணம் நடக்கு. அலங்கார தீவாராதனை நடக்கு. இந்த கருப்பு முகம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல ஐயாவை. அந்த தீவாரணம் நடக்கு. நடக்கு. இந்த பெரும்புளைய மேல சாமி உயிக்காட்டா இறங்குதாரு. அதாவது கோமரம் பிடிக்கி. அப்ப அவன் என்ன சொல்லி ஆடுதான் தெரியுமா? என்ன சொல்லி ஆடுகிறான்? உடனே ஊர்க்காரங்க பார்த்தார்கள். சந்தனம் பூசினாங்க. அங்கிக்குள்ளா மாட்டினாங்க. தலையில குள்ளா மாட்டினாங்க. இவன் ஆடுதான். என்ன சொல்லி ஆடுகிறான் புலையன்? அட்டே மந்திரவாதி, எனக்கு நேரம் தவறுதேடா தவறுதேடா தவறுதேடா. நான் நினைச்சபடியே எங்க ஏடா அடே சாமக்கோட தவறுதடா தவறுதடா. தலப்பிள்ள சூழியத்தா எங்கையடா. அடே உந்தன் மகள் மாவு சங்கி அடே மாவு சங்கி உத்தமனே கொண்டு வாடா. அவனே ஆடுதான். ஏன்னா அவன் மேல சாமி இறங்கி இருக்கு. அவன் சொல்லி ஆடுதான். சொல்லி ஆடிட்டு என்ன செஞ்சான்? அந்த அங்கி குல்லாவோட வீட்டுக்கு வாரான். வாசல்ல வந்து வள்ளைய கம்ப சலீர்னு சல்லீர்னு சவுண்ட் கேட்டுச்சு. இதுதான் நிதானம்ங்கிறது. நிதானம்ங்கிறது. அப்பதான்
அதெல்லாம் ஓடுகால். அது ஓடுகாரது. இது சமசுதி. இது சமசுதி. ஆமா ஆமா. வல்லையத்தை உண்ணானா வல்லையத்தை உண்ணானா மாவுசைக்கு 9 மாத சூலி. 9 மாத சூலி. வல்லையன் சத்தம் கேட்டு வெளியில வாரா. வெளியில அடிச்சு வாரா. ஆனா வெளியில வந்து பார்த்தா அப்ப நிக்கான். பெற்ற தகப்ப நிக்கான். எப்படி நிக்கான்? எப்படி நிக்கான்? அவ கண்ணுக்கு காளசாமி மாதிரி தெரியுது. காளசாமி மாதிரி தெரியுது. அப்ப கேட்டா என்ன கேட்டா? எப்பா எப்பா இந்த மாந்திரவாதி பெரும்புளைய நீதானே? மந்திரவாதி பெரும்புல நீதானே? நீ வேற மாதிரி இருக்கியப்பா. நிக்கியப்பா. அங்கி குள்ளா சல்லடம் சல்லடம் என்னை பெற்றெடுத்த நகப்பா மாந்திரவாதி. நீ போட்ட மாலை அகலத்தலைய போட்ட மாலை களத்தலைய பூசின சந்தேனாடிய பாணி இருக்கிறீ என்ன சாமி ஆடுறப்பா? நீ என்ன சாமி ஆடுறப்பா? இந்த அம்மா உஷக்கிடம் சொல்லு அப்பா. நீ என்ன சாமி ஆடுத? என்ன சாமி ஆடுத? மாவுசைக்கு கேட்க. மாவுசைக்கு கேட்க. அம்மா அம்மா நான் உயிக்காடு சுடலையை ஆடுகிறேன். உயிக்காட்டு சுடலையை ஆடுகிறேன். அது நம்ம குலசாமி. நம்ம குலசாமி. மகா கிட்ட போய் சொல்றான். மகா கிட்ட போய் சொல்றான். அவன் மகளை கூட்டிட்டு போத்தானே வந்திருக்கான். கூட்டிட்டு போத்தானே வந்திருக்கான். ஏமாத்துறான். ஏமாத்துறான். சின்ன பிள்ளையில இருந்தே சாமிய மேல வருவாருமா. சாமிய மேல வருவாருமா. அந்த 7 மலக்காவிட கூட நடக்கும் மாவுசைக்கு. அந்த சுவாமி என் மேல்தான் வருவார். கோமரம் பிடித்தாடுவேன். அப்படியா? ஆமாம்மா. சாமி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சாமி என்ன சொன்னாருன்னு கேட்டேன். சாமி என்ன சொன்னாரு? சாப்பிட்டுட்டு பேசாம படுங்கப்பான்ட்டாரு. ஆமா. ஆமா. சாமி என்ன சொல்லுவாரு? என்ன சொன்னாரு? சாமி என்ன சொன்னாருன்னு அவ கேக்கா. எம்மா எம்மா ஏ பெரும்புளையா? பெரும்புளையா ஊரெல்லாம் கொடபாக்க வந்திருக்காங்களே. ஊரெல்லாம் கொடபாக்க வந்திருக்காங்களே. உன் மகா மாவுசக்கிய எங்கேன்னு கேட்காரு. மாவுசக்கிய எங்கேன்னு கேட்காரமா. என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீ வரணும் இல்லாமா? நீ வரணும் இல்லம்மா. ஏ அருவி கட்ட அப்பா. புத்தி கட்ட அப்பா. சாமி கேட்டாருன்னு. சாமி கேட்டார். நீ என்ன கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? நான் எப்படி இருக்கேன்? என்னை பெற்றெடுத்த தந்தையே. தந்தையே பெரும்புளையா. நான் தலப்பிள்ளை சூழியாச்சு. சாமி கூட பார்க்கலாமா? ஆண்டி நல்ல சுடலகிதா ஆகாதப்பா சூழதுதான் நாளாவேதும் வார்த்தையிலை நடைய விட்டு கடறலாமா? தலப்பிள்ளை சூழியானால் அவருக்கு தாளம்பூவடையாச்சு. மாயாண்டி கொடவார்க்க மாயாண்டி கொடவார்க்க நான் மாவு சக்கி வரலையப்பா.
என்னை பெற்றப்பா என்ன பெற்றப்பா தலப்பிள்ள சூழி என்றால் தலைப்புள்ள சூழி என்றால் தாளம்பு வாடையாச்சு. தாளம்பு வாடையாச்சு. அம்மா அம்மா தலப்பிள்ள சூழி குடவாக்க வரலாமா? தலப்புள்ள சூழி குடவாக்க வரலாமா? மாயாண்டிக்கு ஆகாதப்பா. இந்த மாயாண்டிக்கு ஆகாதுப்பா. நீ வந்துதான் ஆகணும். நீ வந்துதான் ஆகணுமா? அஞ்சனா மையெடுத்தான். அஞ்சனா மையெடுத்தான். அந்த மாவுசைக்கு நெத்தியில கைய வைத்தான். நெத்தியில கைய வச்சான். மைபட்டு மயங்குகிறான். மைபட்டு மயங்குகிறான். பூதங்களை வரவழைத்தான். பூதங்களை வரவழைத்து வாழத்தண்டியலை செய்தான். வாழத்தண்டியலை செய்தான். அந்த வாழத்தண்டியலிலே வளர்த்த மகளை தூக்கி வைத்தான். வளர்த்த மகளை தூக்கி வைத்தான். ஏழுமலகாவுக்கு கொண்டு வருகிறான். ஏழுமலகாவுக்கு கொண்டு வருகிறான். அந்த ஏழாவது பரநிலை ஏத்தனம். ஏழாவது பரநிலை ஏத்துகிறான். ஏழாவது பரநிலை ஏத்தி குடபாத்து கொண்டிருக்காள் மாவுசைக்கு. மாவுசைக்கு மாயாண்டி மாயாண்டி உய்காட்டான். உய்காட்டான். டேய் மந்திரவாதி, மந்திரவாதி, உன் மகளை கீழே இறக்கி என் பீடத்துக்கு கொண்டு வாடா. பீடத்துக்கு கொண்டு வாடா. திரும்ப பரன்ல ஏறணும். மகளை தூக்கிட்டு வந்தான். ஐயா சுடல பீடத்துக்கு கீழே மாவுசைக்கிய போடுதான். 9 மாதம் கெத்து கெத்துன்னு இருக்கா. அப்படி போட்டு 9 மாதம் அவளை ஐயா காலில் கட்டி கத்தாளன் ஆர்களித்தான். கைகாலை கட்டினான். கத்தாளன் ஆரக்கிழித்து கைகால்களை கட்டிவிட்டு 2 காலையும் 2 தூண்ல கட்டினான். 2 கையவும் 2 தூண்ல கட்டினான். மாவுசைக்கு தலைமுடிய 2 காலையும் கட்டினான். மண்டி போட்டான். அருவாளை எடுத்தான். மாவுசைக்கு அடி வயித்துல வைக்கான். யாரு வைக்கா? மாந்திரவாதி வைக்கான். அடிவயத்துல வைக்கான். அழுகிறா மாவுசை. என்னை பெற்றெடுத்த தந்தையே, என்ன வளர்த்த நல்ல அருமை என்ன வைத்திருந்த நன்றி என்ன பெற்ற நல்ல அருமை என்ன பேரு வச்சனையாற்றி என்ன அருவாள பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதப்பா. பாவி பயில பெரும் புழையா நம் பாவம் ஒன்றும் செய்யலைய. இந்த உயிர்காட்டு சுடலைக்குதான் என்னை வெட்டி வழி கொடுக்கிறிய. நீ அருவாள கையில எடுத்து அடி வயத்தை கிழிக்கிறிய. நாதகால பெரும் புழையா நான் என்ன செய்வேனடா. நாம் போன பரவாயில்லை, நாம் போன பரவாயில்லை. என் வயிற்று பிள்ளை பதனமடா, என் உடையா வயிற்று பிள்ளை பதனமடா. நாம் போனால் பரவாயில்லை, என் வயிற்றில் இருக்க பிள்ளை பதனமடா. உடனே ஐயா பீடத்துல இருந்து சுடல சொல்றார்.
டேய் பெரும்புளையா, பெரும்புலையா, அறிவு கெட்டவன, அறிவு கெட்டவன, உன் மகளை பார்த்தும் உனக்கு அழுக வருது. உனக்கு அழுக வருது. நீ எங்க ஆத்தாவை கட்டி வச்சிட்டு கட்டி வச்சிட்டு அவ பொருளை எல்லாம் களவாண்டிய எங்க ஆத்தா எப்படி அழுது இருக்க மாட்டா. எங்க அம்மா எப்படி பாரு, ஒரு சொட்டு கண்ணீர் விட்ட மவன உன்னை கொன்னே போட்டுருவேன். கண்ணீர் விடாம உன் மகளை வெட்டுங்க. அவன் என்ன செய்வான்? சாமிக்கு பயப்படுவானா? பிள்ளைக்கு பயப்படுவானா? ஒரு புறம் சாமி, ஒரு புறம் மாவுசக்கி. திரும்ப அருவாளை எடுத்தான், அடிவயத்துல வைக்கான், கைய வைக்கான். அப்பந்தான் சொன்னான், என்ன சொல்லுகிறான்? இந்த அகப்பா பெரும்புலையா, பெரும்புலையா, ஏழேழு தலைமுறையும் என்ன போல பிறக்கலாமா? உன்னுடைய கோட்டையிலை ஒன்றாமாவி பெரும்புலையா, அடையல்லு முளைச்சாலும் அடே கொல்லி முளைக்காதடா. உடையா எல்லும் எருக்களையும் இந்த சுழல விதைப்பானடா. கண்ணத்தான் மூடினாலே மூடினாலே அவ கடவுளையும் திட்டுறாளே, சுடலை கடவுளையும் திட்டுறாளே. எங்க அப்பந்தான களவாண்டான், நானா களவாண்டேன். அப்பன் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு. அந்த காலத்துல பூட்டம் ஓட்டம் முப்பாட்டம் செய்த பாவம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன செய்தனோ அது எனக்கு நன்மை செஞ்சாலும் நானே அனுபவிக்கும். நீ செஞ்ச பாவம் உன் மகளை பிடிச்சு ஆட்டுது. நான் என்ன செஞ்சேன்? ஏ உயிக்காடு சொடல ஐயா, என்னையே நீ பழி வாங்குற. கத்துன்னு இருக்கு. எப்படி போட்டிருக்கு பத்தியா? அங்க பாருங்க, சொடல முன்னாடி, சொடல முன்னாடி மாவு செங்கிய வயித்த போட்டு எப்படி போட்டிருக்கு பாருங்க. எப்படி போட்டிருக்கு? இப்படித்தான் அங்கேயும் போட்டிருக்கு. இப்படித்தான் அங்கேயும் போட்டிருக்கு. எப்படி ஐயா காலுக்குள்ள மாவு செக்கிய போட்டு ஈரக்கோள தாமரக்கா அத்து வச்சிருக்கான் பாரு. இப்படித்தான் கைலாசத்திலையும் நடந்திருக்கு. அருவாளை கையில எடுக்கான், திரும்ப அருவாளை எடுக்கான். எத்தனை தடவை தான் அருவாளை எடுப்பான்? பார்த்தா மந்திரவாதி பெரும்புலையன் அருவாளை எடுத்த உடனே மயங்கிட்டான். அவ ஏன் மயங்குறா? நம்மளை கொல்றதுதான் கொல்ல போறான். சரி, நம்ம முழிச்சா என்ன, அழுதா என்ன? கரெக்டா மணி 12 வருது. ஐயா சொல்றாரு, முதலாளி என் முதலாளி சொல்றாரு, உயிக்காட்டு முதலாளி, டேய் வெட்டுடா, வெட்டுவான் மகளை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஒரே இழுப்பு. வயித்த கிழிச்சா மாவோட கொடியோட பிள்ளைய தூக்கி இலையில வச்சிட்டான். மாவு சக்கி குடலை விருகணும். ஐயா வாயில கொடுக்கும். ஏ உயிக்காட்டா, இந்தா புடி, என் மகள் மாவு சக்கிய நீ ஏத்துக்கோ. ஐயா மாவோட கொடியோட ரத்தத்தோட
மாவுசக்கிய பழி வாங்கி மாவுசக்கிய பழி வாங்கினார். பெரும்புளைய பச்சை கலசத்தை எடுத்துக்கிட்டு வாரான். பச்சை கலசத்தை எடுத்துக்கிட்டு வாரான். ஏ உய்காட்டா, ஏ உய்காட்டா, என்னுடைய சிமலுக்குள்ள நீ பிடிபடு. பிடிபடு. என் பிள்ளைய நான் உனக்கு கொடுத்தோம்ல, என் பிள்ளைய உனக்கு கொடுத்தோம். என் சிமலுக்குள்ள சிமலுக்குள்ள அடபடு. அப்ப ஐயா உய்காட்டான் எப்படி நிக்கார்? எப்படி அம்மா நிக்கார்? அந்த மாந்திரவாதி முன்னால, மாந்திரவாதி முன்னால மாயாண்டி என்றுடலையா ஏய் மாவு சங்கிய வழி வாங்கி முன்னால அவர் 9 சொருபத்தில உய்காட்டாடிக்காரே. இவன் ஒவ்வொரு சொருவமாக இவன் உத்து உத்து பார்க்கானே. அங்க நிக்காரா அல்லது இங்க நிக்காரா, அங்க இருக்காரா அல்லது இங்க இருக்காரா? அவன் மந்திரத்தை கக்கி பார்க்கான், கக்கி பார்க்கா. இந்த மாயாண்டி சுடலையே தெரியலையே. வாயில நொற கக்குது, வாயில மொற கக்குது. மாந்திரத்தை உச்சரிக்கான், மாந்திரத்தை உச்சரிக்கான். இந்த ஐயா இருக்கிறது அவனுக்கு தெரியல. ஐயா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. அவர் எப்படி நிக்காரு? 9 சொருபத்துல நிக்காரு. 9 சொருபத்துல நிக்காரு. அவர் 9, அவர் 9, அவர் எணலு 9. அவர் எணலு 9. இப்போ நம்ம கிழக்க பார்த்து நிக்கணும் வைங்களேன். ஆமா, சூரியன் கிழக்க இருந்தா எணலு மேற்க விழும், மேற்க வரும். மேற்க இருந்தா எணல் கிழக்க விழும். கிழக்க தெரியும். அவர் 9, அவர் எணல் 9. அவர் எணலு 9. 18 சொருபத்துல நிக்காரு. 18 சொருபத்துல நிக்காரு. இவன் மாந்திரிக சக்தியால உய்காட்டான பிடிச்சிடலான்னு நினைக்கிறான். உய்காட்டான பிடிச்சிடலான்னு பார்த்தான். இவனுக்கு கண்ணுக்கு அடபட மாட்டேங்க, கண்ணுக்கு அடபட மாட்டேங்காரு. அந்த நேரம் பாரு ஒரு ஆக்கங்கட்ட சித்தெரும்பு, சித்தெரும்பு கீழே இருந்து மேல பார்த்து ஊறிக்கிட்டு வருது. கீழே பார்த்து மேல இருந்து ஊறிக்கிட்டு வருது. ஊறிக்கிட்டு வந்து இந்த நடு கண் எமையில கடிக்கி, கண்ணு எமையில கடிக்கி. அந்த எமையில கடிச்சது பாத்தீங்களா? கடிச்சது பாத்தீங்க. ஐயா டப்புன்னு கண்ணை வெட்டிட்டாரு. கண்ணை வெட்டிட்டாரு. கடிச்சா யாருக்கு தான் வலிக்காது? யாருக்கு தான் வலிக்காது? ஆமா ஆமா. அவரை பார்த்தா அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 கூட ஐயா நிக்காரு. நடு சிலையில நிக்காரு. ஐயா நிக்காரு. அவரு கண்ணை சிமிட்டினாரு. கண்ணை சிமிட்டினாரு. இவன் சாமியை பிடிச்சிட்டான். சாமியை பிடிச்சிட்டான். யார பிடிச்சான்? இந்த உய்காட்டு சுடலையே பிடிச்சிட்டான். சுடலையே பிடிச்சிட்டான். சாமியை பிடித்து சிகப்பு துணியால் கட்டி அவன் சொல்றான், ஏ உய்காட்டா, நீ செத்தல. சாமிய கேக்கான். இன்னைக்கு உன்னை கொண்டு நீலகண்ட கெசத்துல தாத்துருவன் என்று அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? அவன் சாமிய தான் பிடித்தான். செண்டாலே மந்திரவாதி அவன் நீலகண்ட கதத்துக்குள்ள மாயாண்டிய கொண்டு வாரா. உய்காட்டு சுடலையத்தான் உற்றமாவி கொண்டு வந்து அழகான கசத்துக்குள்ள கசத்துக்குள்ள
ஊற்றமாவி தாத்துடானே அந்த கிசத்துக்குள்ள தாத்து வேண்டு கிரிசு கட்ட மந்திரவாதி அவன் அரமனைக்கு போறாளே அவன் மனைவி எதிர வாராளே குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து இடுப்பில் அவன் குடிக்க தண்ணி கோர வார கோர கூப்பிட போறான். ஏல சஞ்சி ஏ சச்சி ஏ சஞ்சி ஆச்சிக்கு ஒரு முத்தம் கொடுல ஆச்சிக்கு ஒரு முத்தம் கொடுல அப்படிங்கவா அப்படினா ஆச்சி வந்துட்டுதா வந்துட்டியா கொடுத்துக்கிட்டு வந்துட்டுதா வந்துட்டு தங்கம் அதுக்கு பாருங்க என்ன வரத்து வருதுன்னு எங்க இருந்துல வந்துச்சு வந்துச்சா உனக்கு அது ஒண்ணு போதாதா ஏ உய்காட்டா ஏ சுடல ஐயா நீலகண்ட கசத்துல தாத்துட்டு வீட்டுக்கு போறான் மாந்திரவாதி பெரும்புலையன் மனைவி தண்ணிக்கு வாரா தண்ணி குடத்தை சாட்சி கோர்னா ஐயா குடத்துக்குள்ள பாஞ்சிட்டேன் இடுப்புல தூக்கி வச்சு கொண்டு வாரா எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வாரா வாசல்ல பெரும்புலையன் நிக்கான் ஆமா சரியா ஒளிஞ்சு நிம்மதியா இருப்போம் நிக்கான் ஆமா கறி குழம்பு ரெடி ஆயிட்டுனா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம்ல அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மணக்கல்ல ஆமா என்ன இருந்தாலும் அண்ணன் வீட்டு கறி குழம்பு இல்ல அதுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கறி குழம்புக்கு ஆசைப்பட்டு விடிய காலம் கொண்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும் ஆமா அப்புறம் போயிட்டு பாளையங்கோட்டை போயிட்டு திரும்பி வர முடியாது ஆமா அதனால கடவுளுடைய கிருபை பார்த்தார் கறி சாப்பாடு வீட்டுக்கு போயிருமா அப்பா அண்ணன் கிட்ட பாளையங்கோட்டையும் கொண்டு வர சொல்லிட வேண்டியதான் தூக்கிடுவாங்க அதனால பார்க்கிறார் உய்காட்டு சுடலை ஒரே அற பெரும்போலைய நான் அடிச்சு மலத்திட்டேன் ரெண்டாவது அடி பெரும்புலைச்சிக்கு அவளையும் முடிச்சாச்சு குடும்பம் தான் போச்சே பிறகு நமக்கு குடும்பம் எங்க இருக்கு அவளும் செத்துட்டா பிள்ளையும் போச்சு அவளும் செத்துட்டா மவளுக்குள்ள இருந்த சிசுவும் செத்துருச்சு 4 உயிர் உய்காட்டான் வீட்டுக்குள்ள பாய்தாரு 7 கிடாரம் திரவியத்தை எடுத்தாரு அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் கோட்டையை எள்ளு எருக்களையும் விதைத்தார் இந்த ஐயா. அம்மா பகவதி பகவதி உன் திரவியத்தை நீ ஒப்புக்கொள்ளு நான் 3 மணிக்கு கரெக்டா சிவலப்பெரி போகணும் அதுக்கு அங்கிட்டுலாம் நிக்க முடியாது 3 மணிக்கு நேரம் உய்காடு போயிடணும் உன் திரவியத்தை நீ ஒப்புக்கொள்ளு 7 கிடாரம் திரவியத்தை பகவதி கிட்ட ஒப்படைச்சாரு நேர சிவலப்பெரிக்கு வந்துட்டாரு சிவலப்பெரியிலே மூவாற்றாங்கரையிலே முக்குடல் பதியிலே
வாழக்குரு சென்னியாதி கோனார் சிவலப்பெருமாயாண்டி என்று நிலைய வாங்கி சிவலப்பெருமாயாண்டி என்று நிலைய வாங்கி சிவலப்பெரியில இருக்கின்றார். சிவலப்பெரியில இருக்குகின்றார். உய்காட்டில இருந்து சத்தியம் பண்ண வாரார்கள். உய்காட்டிலிருந்து சத்தியம் பண்ண வாரார்கள். அந்த சத்தியம் பண்ணி விட்டு உய்காடு விட்டு போகும்போது என் சிவலப்பெருமாயாண்டி அந்த வண்டிக்கு பின்னாடி எப்படி வாரார் தெரியுமா? அவர் வெள்ளாங்காட்டாங்கடாயி போல வடிவே எடுத்து அந்த ஆண்டி நல்ல சுடலே ஐயா அழகுடைய சிவளையே பெரியா வண்டிக்கு பின்னாலே வாரையா சுடலை மாடல் அந்த 16 பங்காளிகள் பாங்குடனே வரும்போது அவர் வீறு வீறுனு வாராரே வீறு வீறுனு வாராரே என் சிவர பெரியமாயா சிவலம்பரி ஊர வீட்டு என் செஞ்சுடலமாயாண்டி அந்த உயிக்காடு ஊரதிலை முற்றமாயாண்டி நிலைய வாங்கி அந்த உயிக்காடு செவிந்தாரிடம் முற்றமாயாண்டி நிலைய வாங்கி அந்த 16 பங்காளியவும் என் உயிர்காட்டான் கருவறுத்து உயிர்காடு ஊருக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கையில் உயிக்காட்டு ஊர்ல இருக்காரு. அனல் பறக்கும் அப்படி இருக்கும்போது மேட்டு பிராஞ்சேரி மக்கள் மேட்டு பிராஞ்சேரிக்காரங்களுக்கும் ஐயருக்கும் ஒரு சின்ன சண்டை. ஐயர் 2 பேர்களுக்கும் பிரச்சனை. சின்ன பிரச்சனை. உடனே ஐயா நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பிராஞ்சேரி மக்கள் சொல்றாங்க. பிராஞ்சேரி ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். பிராஞ்சேரி மக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஐயர் சொல்றாரு. ஐயர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்றது கரெக்ட் தான். ஓய் நீங்க தான்டா தப்பு பண்ணிருக்கீங்க. இல்லையா நாங்கெல்லாம் தப்பு பண்ணல. நாங்க கரெக்டா தான் நடந்துக்கிட்டோம். இல்ல நீதான் தப்பு பண்ண. நீ இந்த தவற செய்யலை என்று ஐயர் சொல்றாரு. கிராமத்து ஐயர் நீ இந்த தவற செய்யலை என்று நீ இந்த தவற செய்யலன்னு அந்த உயிர்காட்டுல வந்து எனக்கு சத்தியம் பண்ணுடா அப்படின்னு ஐயர் சொல்றாரு. மேட்டு பிராஞ்சேரி மக்கள் பார்த்தார்கள். என்ன இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சரி சத்தியம் பண்ணிட வேண்டியது என்று ஐயரோடு சண்டை போட்டு உயிர்காட்டுக்கு மேட்டு பிராஞ்சேரி மக்கள் சத்தியம் பண்ண வாரார்கள். அப்பதான் அந்த அண்ணாச்சி சொன்னார்ல, இந்த காளி எப்படி வந்தான்னு கேட்டேன். அந்த காளி எங்க கூட வேன்ல ஏறிட்டாருமாங்க. காளி எங்கன இருந்தாலும் இப்படி ஏறத்தானே அலையுதா. அவ வேன்ல ஏறி வந்திருக்கா பாரு. அந்த நாட்டாம சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க உயிர்காடுக்கு சத்தியம் பண்ண போனோம்மா.
இந்த காளி நாங்க எல்லாரும் வரும்போது இந்த காளி எங்க கூட வேன்ல ஏறிட்டாங்க. வேன் நம்ம கூட வெள்ளுப்பாட்டுக்கு கார்ல ஏறி வாரா, ஆனா அங்க வேன்ல ஏறி வந்திருக்கா பாத்தியா? பார்த்தார்கள் உய்காடுக்கு சத்தியம் பண்ண வரார்கள். ஐயரும் பிராஞ்சரி மக்களும் வரார்கள். சத்தியம் அங்க வரவே வேண்டாம், சொன்னாலே போதும். உய்காடு மாநகரத்துல வந்து வேதிய பிராமணரும் மேட்டு பிராஞ்சரி மக்களும் சத்தியம் செய்தார்கள். எப்படி சத்தியம் செய்தார்கள்? அவர் நீங்க தாண்டா இதை செஞ்சீங்க அப்படின்னு ஐயர் சத்தியம் பண்ணிட்டாரு. இவர்கள் இந்த தவற நாங்க செய்யலன்னு இவங்க சத்தியம் பண்ணியாச்சு. உடனே உய்காட்டு பூசாரி தனித்தனியா போயிருங்கப்பா, சத்தியம் பண்ணிட்டு ஒற்றுமையா போக கூடாது. ஒண்ணு சத்தியம் பண்ணி இருக்க கூடாது, பண்ணிட்டீங்க தனித்தனியா போயிருங்க. ஆமா. உடனே மேட்டு பிராஞ்சரி மக்கள் சத்தியம் பண்ணிட்டு உய்காடுல இருந்து வேன்ல ஏறுதாங்க. உய்காட்டாம் பார்த்தாரு. ஏய், ஊரு விட்டு ஊரு வந்து நாடு விட்டு நாடு வந்து சும்மா இருக்க என்ன சத்தியம் பண்ணிட்டு போறீங்களாடா? நான் உங்களை விட மாட்டேன். சாமி உய்காட்டானும் வந்துட்டாரு. முண்ட சுவாமியும்